விவசாயிகளுக்கு வணக்கம். பாருங்கள், என்னடா தண்ணி இந்த அளவுக்கு கருப்பாக போகுதேன்னு நினைக்கிறீங்களா? இது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த கருப்பாக போகிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மண்ணை வளமாக மாற்றும். நம்ம என்னதான் கெமிக்கல் போட்டு மண் கெட்டிருந்தாலும் அந்த கெமிக்கல் போட்டு கெட்டுப்போன மண்ணை இது வளமாக மாற்றிடும். இது ஹியூமிக். இது பார்த்திங்கன்னா மண்ணின் ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் பண்ண. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செடிக்கு நல்லா வளர்ச்சியை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். நம்ம உப்பு மண், கார மண், அமில மண்ணுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? எந்த வகை மண்ணாக இருந்தாலும் அதை நமக்கு சரி பண்ணி செடிகளுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வழிவகை செய்யும். மற்ற உரம் போட்டோம்னா அப்போதைக்கு கேட்கும், அவ்வளவுதான். ஆனால் இது அப்படி கிடையாது. இப்போ உரம் இதை ஹியூமிக் ஒரு ஏக்கருக்கு நம்ம 10 கிலோ வீதம் தண்ணியில் கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா இது மண்ணுக்கு உணவாக இருக்கும். அதே சமயத்தில் செடிக்கு வளர்ச்சிக்காகவும் உடனே செயல்படும். ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் பண்ணுறது இது ஒன்று தாங்க. அடுத்தது பலதானிய விதைப்பு. நம்ம இப்போ அதுக்கு மாற்றாதான் இதை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இயற்கையில் பனை மரம் வைங்க. இப்போ தான் நான் காட்டை சுற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். அது யாழ்ப்பாண பனை வாங்கி ஒரு 30 பனை வச்சுருக்கேன். இப்போ அது இல்லாமல் காட்டை சுற்றி பனை மரம் தான் வைக்க போகிறேன். ஏன்னா அதுதான் நம்ம நிலத்தடி நீரை சேமித்து வைக்கும் இயற்கையான இது. இப்போ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா தென்னை மரம் வச்சுருக்கோம். இப்போ இந்த தென்னை மரத்துக்கு இடையில பனை மரம் தான் ஒன்று வச்சுட போகிறேன், உயிர் வேலியாகவே. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி கருன்னு வருதுன்னா அந்த அளவுக்கு இது ஒரிஜினல் ஹியூமிக். நம்ம ஒரிஜினலாக பயன்படுத்தினோம். நம்ம ஏதாவது ஒரு ஹியூமிக்கு வாங்கி போட்டு பார்த்துட்டு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்கிறத விட ஒரிஜினலாக எங்கே கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். நம்மக்கிட்ட கூட இருக்குது. நம்ம இந்த ஒரிஜினல் ஹியூமிக்கு பயன்படுத்தும் போது மட்டும்தான் நமக்கு அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும், நமக்கான பலனும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ மேட்டு வயலில் எல்லாமே ஃபுல்லாக தண்ணி பாஞ்சிருச்சு. இப்போ இதுவும் ஹியூமிக்கு கொடுத்தாச்சு. பாருங்கள், தண்ணி கருப்பாக தான் இருக்கும். இந்த வயல் பாஞ்சு இப்போ கீழ் வயல் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் பாருங்கள் தெரியும். இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா மட்டும்தான் மண்ணுக்கு உரமே கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் கொடுக்கணும். ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உரச்செலவே குறையும். அப்போ மண்ணை வளமாக மாற்றணும். வளமாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹியூமிக்கு தான் கொடுக்கணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் என்னுடைய அனுபவ பதிவை போடுறோம். நாட்டு மாடு இல்லை அப்படின்னா இயற்கை விவசாயம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்தெடுத்து அதையே மீண்டும் பயன்படுத்திக்கலாம். சாணக்கரிசல், அதுலேயே மீன் அமிலம், அதுலேயே NPK, வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ்,